வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது, நம்ம அகாடமில படிச்சு ஸ்டேட் 28த் ரேங்க் எடுத்தவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். கம்யூனல் ரேங்க்ல ஸ்டேட் 28த் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஸோ திவ்யா அப்படிங்கிற கேண்டிடேட். ஸோ இவங்க வந்து அசிஸ்டன்ட்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 5 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இவங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அவங்க ஜாயின் பண்ணி படித்தார்கள். டெஸ்ட் கரெக்ட்டா எழுதின இவங்கள்ட்ட எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, ஸ்கோர் நெறைய வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அண்ட் மாடல் எக்ஸாம்ல நல்லா எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க அப்படிங்கும்போது, ஜெனரல் தமிழ்ல 75.75 மார்க் அக்யூரேட். அண்ட் ஜெனரல் இங்கிலீஷ்ல 72.25. நம்ம அகாடமில படித்த கேண்டிடேட்ஸ்ல ஜெனரல் இங்கிலீஷ்ல எடுத்த ஹையஸ்ட்ல இவங்க வந்து செகண்ட் ஹையஸ்ட் மார்க்குங்க. ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் 79 மார்க். இஷ்யூ என்ன அப்படின்னா, தமிழ்ல மார்க் குறைவு. எப்படின்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஃபுல்லா ஆர் மார்க் வந்து இந்த 150 அந்த ஆர் 160க்குள்ள லிமிட் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எய்தர் சில கேண்டிடேட்ஸ் தமிழ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, இல்ல அப்படின்னா இங்கிலீஷ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரெண்டுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படிங்கும்போது டீசென்ட் ஸ்கோர், நல்ல ஸ்கோர் எடுத்தது அப்படிங்கிறப்போ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஸோ இவங்க வந்து இன்னும் தமிழ்ல ஒரு 10 மார்க் கூட எடுத்திருந்தால், மற்ற கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி 10 மார்க் கூட எடுத்திருந்தால் இந்நேரம் 158 வந்திருக்கும். ஸ்டேட் லெவல்ல டாப்பர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்திருப்பாங்க. ஸோ சிங்கிள் டிஜிட் ரேங்க்குள்ள வந்திருப்பாங்க. சரி, ஸோ அப்போ இவங்களுடைய மிஸ்டேக்ஸ் அப்படிங்கும்போது இங்கிலீஷ்ல ஃபோக்கஸ் பண்ணது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட். தமிழ்ல அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிருக்கணும். ஸோ அதனால கேண்டிடேட்ஸ் இப்போ புதுசாக வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ் தானே அப்படின்னு விட்டுறக்கூடாது. சில சமயம் தமிழ்ல மார்க் வந்து நல்லா எழுதினீங்கன்னா மார்க் வந்து நல்லாவே வரும். சில சமயம் தமிழ் தானேன்னு அலட்சியமா எழுதிட்டீங்க அப்படின்னா மார்க் வந்து குறைஞ்சிரும். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சோமோ அதுக்கு மட்டும்தான் மார்க் வந்திருக்கும். அதனால 2 சப்ஜெக்ட்டுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்க. இப்போ ஜென்ரலா ஒரு பெர்செப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த ரிசல்ட் பார்த்துட்டு அப்ப இங்கிலீஷ் தான் பரவாயில்ல அடி வாங்கியிருக்கு, தமிழ் பரவாயில்ல. அதனால நம்ம படிக்கும்போது தமிழுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணாம், இங்கிலீஷ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்தால் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்றது சிரமம். ஸோ அதனால நீங்க படிக்கும் போதே 2 சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஸோ ரெண்டுத்தையும் குமுலேட்டிவா பார்க்கும்போது 148 மார்க்ஸ். ஸோ ஓவரால் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 45th ரேங்க், ஸ்டேட் 45th. அவ்வளோ பேர் எழுதுனால ஸ்டேட் 45ங்கிறது சாதாரண இல்லை. கம்யூனல் ரேங்க்ல 28th ரேங்க் அப்படிங்கிறது எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா, இவங்களுக்கான கிடைக்கிறதுக்கான சான்சஸும் உண்டு. இவங்களையும் கவுன்சிலிங்க்கு கூப்பிடுவார்கள். ஸோ அப்போ ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு ஷீ இஸ் ஆல்சோ எலிஜிபிள். அதுக்கு அடுத்தது ஜென்ரலா இவங்க மாதிரி கேண்டிடேட்ஸ், இப்போ இவங்க வந்து ஒரு ஒர்க்கிங் உமன். ஒர்க்கிங் உமனா இருந்துட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க அப்படிங்கும்போது அண்ட் இதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட்லாம் எழுதுனாங்க அப்படின்னா, எல்லாருமே பெரும்பாலான உமன் கேண்டிடேட்ஸ் ஆர் பசங்களையுமே எல்லாருமே எப்படி எழுதுனாங்க அப்படின்னா, ஆன்லைன்ல கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல தட் இஸ் நம்ம கொஸ்டின்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவோம். தே ரோட் டெஸ்ட் இன் தேர் ஹோம். அவங்க வீட்டில் டெஸ்ட் எழுதிட்டு போஸ்டரில் நம்ம கொஸ்டின் அனுப்பிச்சு விட்டுருவோம். அவங்க உங்களுக்கு சாஃப்ட் காப்பியாக ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை தான் கரெக்ஷன் பண்ணி இது பண்ணணும். ஸோ இவங்களும் மார்க் கூட எடுத்துருக்கலாம். எப்படி அப்படின்னா, இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ எக்ஸாமுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது பண்ணாம, நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறமா பண்ணாம, நீங்களும் கேண்டிடேட்டாக ஆக போறீங்க. இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட் இப்போ. இப்போ அவங்களுடைய ஸ்கோர்ல இன்னும் இம்ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி, இப்போ நீங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, இயர்லியராகவே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் செய்தீர்கள் என்றால், இந்த மாதிரி மார்க் 148ங்கிறத 168ஆக மாற்ற முடியும். ரைட்? தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது சப்ஜெக்ட் வைஸ் ஸ்கோர்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் நம்ம பார்ப்போம்.